தாவேகாவில் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக அமைச்சர்களாக யார் யாரெல்லாம் பதவியேற்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு உத்தேச பட்டியல் கிடைத்திருக்கிறது. மொத்தமாக 21 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருப்பதாக தகவல். அந்த வகையில் அவர்கள் யார் யார் என்ற ஒரு உத்தேச பட்டியல். அந்த வகையில் கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதே போல ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித் குமார் மற்றும் தாம்பரம் எம்எல்ஏ சரத் ஆகியோரெல்லாம் கூட அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்தும் கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷும் அமைச்சராகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் உள்ளடங்கிய 21 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல். தாவேகாவில் தற்போது முதலமைச்சர் உட்பட 9 பேர் முதலமைச்சர் உள்ளிட்ட 9 பேர் மொத்தம் 10 பேர் தற்போது இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. 21 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல். யார் யாரெல்லாம்ன்ற ஒரு உத்தேச பட்டியல் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்று அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெற இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மக்கள் மாளிகையிலிருந்து, அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கிறது. நாளை 10 மணிக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 21 புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருக்கின்றனர். இந்த 21 புதிய அமைச்சர்கள்ல முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைகிறது. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்களது முதல் மாநாட்டிலிருந்து கூட்டணிக்கு வருபவர்கள், ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்கப்படும், கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். அந்த நிலையில தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நிலவுகிறது. நாளை கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகின்றனர். அதாவது மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனும் கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஐஎம்எல் பொறுத்தவரையில பாபநாசன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சரவையில இடமளிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசிகாவிலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சரவையில இடம் அளிக்கிறது குறித்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் 15க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். கிட்டத்தட்ட இவர்கள் அனைவருமே முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி தொடர்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்பாக இருந்தே மக்கள் சேவையில விஜய் நற்பணி மன்றத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுல இந்த உத்தேச பட்டியலில் கடலூர் மாவட்டத்துல கடலூர் தொகுதியில வெற்றி பெற்ற ராஜ்குமார், சென்னையில ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற மரிய வில்சன், காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார், தாம்பரத்தில் வெற்றி பெற்ற சரத், கோவை வடக்கு சம்பத், சேலம் பார்த்திபன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை அமைச்சரவையில இடமளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.